டைம் ஆறாச்சா, சரி மாடிக்கு போய் ஒரு ரவுண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு டாம் ஜெர்ரியை மாடியில் விட்டுட்டு தோட்டம்லாம் எப்படி இருக்குது, செடிக்கு ஏதாவது தண்ணி ஊற்றணுமா என்னன்னு பார்க்க போனேன். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். சில செடியில் வந்து செம்மண்ணுன்றதுனால இந்த ஊரே செம்மண் பூமி தான் மோஸ்ட்லி. செம்மண்றதுனால ட்ரையாக இருக்கும்னு சொல்லிட்டு சில செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றினேன். நாளைக்கு ஃபுல்லாக எல்லா செடிக்கும் ஊற்றிடலான்ட்டு. என்னென்னா தோட்டத்தில் நம்ம போய் நம்ம ஒரு செடியும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வச்ச ஒரு செடியில் ஒரு பூவோ ஒரு காயோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்ம பரம்பரையாக செடி வளர்க்குறது அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கறத பார்த்து கற்றுக்கிறது தான். இப்போ எனக்கு எப்படின்னா, நான் இந்த மாடிக்கு வந்தேன், பிளான்ட்டை பார்த்தேன்னா எனக்கு நிறைய கவலை இருந்தால் கூட எந்த கவலையுமே அந்த டைமில் என் மைண்டு உள்ளே வரவே வராது. எனக்கு செடியோட பேசுகிறது, ஒரு செடியில் ஒரு காய், இந்த சப்போட்டாலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய உழைப்பு அங்கே காயாவோ பூவாவோ தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எனக்கு பிளான்ட்டு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும். நான் என்னுடைய நிறைய கஷ்டமான நாளெல்லாம் கூட இப்படி தான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த ஒரு காய்கறியும் ஒரு பூவையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் என்ன வேணால் பேசுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது, அங்கேயே உட்காந்துருவோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்போஷர் வேணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி மாடி தோட்டம், செடி வைக்கிறது. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க பேசுனதை நினச்சி நம்ம பாட்டுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாது. அவங்க பாட்டுக்கு பேசுனா பேசிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அவங்க போடுற விதை தான் நாளைக்கு அவங்களுக்கு முளைக்க போகுது. அவங்க சொல்கிற வார்த்தை அவங்கள பின்னாடி வேற ஒரு விதமாக அவங்கள தாக்கும். அது 100க்கு 100 உண்மை. நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அந்த செடி வரா மாதிரி நம்ம என்ன வார்த்தை கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நம்ம முன்னாடியே வேற ஒருத்தவங்க மூலயமா நம்ம கொடுத்த விஷயம் சேரும். அப்படி தான் நான் இந்த செடியெல்லாம் பார்க்குறது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி கொடுக்குது. நம்ம என்ன வார்த்தை கொடுக்குறோமோ அதை நம்ம திரும்பி வேற ஒருத்தவங்க மூலயமா நமக்கு சேர்றது. ஸோ யார் என்ன பேசினாலும் காதில் வாங்காமல் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அது மேலே நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் எங்கே போகுதுன்றத நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மறைஞ்சே போயிடும். இவங்கக்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்குது, நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் இது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இவங்க வேறு ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கார்டனிங்கோ, புக்ஸ் படிக்கிறதோ, பாட்டு கேட்குறதோ, சமைக்கிறதோ, விளையாடுறதோ, ஏதோ ஒன்று, அது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் கவனம் செலுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சூப்பராக இருக்கும். எனக்கு இப்படி தான் மாடிக்கு போகும்போது இந்த ரோஸ் இதோட 7-8 ரோஸ் பூத்துருச்சு. ஆனால் அது நான் கொண்டு வச்சு அதுக்கு நான் கொடுத்த மண் உரத்தில் அதோடய சைஸில் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. அப்போ நம்ம வாங்கிட்டு வந்தபோது இருந்த சைஸே தான் ஒரு டைமும் அது பூக்கும்போது கொடுக்குது. ஸோ நம்ம கொடுக்குற உரமும் மண்ணும் சரியாக தான் இருக்குன்றத நான் அந்த பூக்கிற சைஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறேன். இது பேர்ட்ஸுக்கெலாம் அங்கே கோதுமை அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். புறாலாம் வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும். புறாவுக்கு நம்ம வீட்டில் கோதுமை இருக்குது, அரிசி இருக்குது, கொஞ்சம் மாடியில் வச்சோன்னா அது பாட்டு சாப்பிட்டுட்டு போகுது. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சா அங்கங்கே தண்ணியை தேடி அலையிற பேர்ட்ஸ் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போக போகுது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு வாசலில் பப்பீஸு, டாகெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். எப்பயுமே அந்த தண்ணி பானை காலி ஆயிடுச்சுனாலே எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணீர் வைக்கணும்னு. ஏன்னா அதுங்களுக்கு சொல்ல தெரியாது தண்ணி தாகம் எடுக்குதுன்ட்டு. நம்ம வைக்கிற அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மனசாந்தி அடையுது பாருங்கள், அதுவே கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, நம்ம கொடுக்குப்பாரு அப்படின்ற இது தான் அது. அதே மாதிரி தான் எல்லா பிளான்ஸுமே அதோட ரிசல்ட்டு. வச்சது ஒரு இலை விட்டுச்சு, காய் விட்டுச்சு, ஒரு பூ பூத்துச்சு,
ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, க்ரீனாக இருக்குன்றதே ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ நமக்கு பிடிச்சது இதுதான். எனக்கு பிடிச்சது இதுதான். தோட்டம், செடி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த லீஃப் இவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கு. பட்ரோஸ் இந்த கலர் பூத்துருக்கு. இந்த இந்த செடி இவ்வளோ பூ பூத்துருக்கு. இந்த பட்ரோஸ் எடுக்கும்போது அது கொஞ்சம் உடஞ்சிச்சு. திரும்பி அதிலே நெட் வச்சுட்டா கண்டிப்பாக துளுத்துடும். தேங்க்யூ.